ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வரப்போகிற அனோண்டா படத்தை பற்றின ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொலம்பியா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனில் சோனி மூலியமாக வருது இந்த படம். இவங்க 2 பேர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவர் நம்ம கொல்லா படத்தில் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இது ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ இவர் தான் கொல்லா படத்தில் அவருக்கு குரங்கு வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிப்பார். அட் த சேம் டைம் இதில் பார்த்திங்கன்னா பாம்பை வச்சு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியில் ரெடி பண்ணுவாங்க. அதில் இவர் உண்மையிலே ஒரு வளர்க்குற அனோண்டா பாம்போட வச்சு இவர் படம் எடுப்பார். ஸோ அதை இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ இருப்பாப்பில். ஸோ இவரும் பாம்பும் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி சீன்ஸை வச்சு இது பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக அமேசான் காட்டுக்கே போய் அங்கே இருக்கிற ஒரு பிடிச்சி வளர்க்கப்படுற பாம்பை வச்சு ஸோ இவங்க ஒரு படம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை கடிக்க வர மாதிரி இருக்குது. ஸோ அதை தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டோன்னே அந்த பாம்பு அந்த ஆற்றுல விழுந்து செத்து போயிடுது. ஓகே, அன்றைக்கி நைட்டு எல்லோரும் எப்படியோ இது பண்ணி அங்கேருந்து ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போட் பிரச்சனை ஆயிடுது. எப்படியாவது காட்டை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க கூட நிறையா பேர் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இவங்க அந்த போட்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி அவங்க ஒவ்வொரு இதாக தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிறையா வண்டிகள் நிற்க. ஸோ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு வண்டிக்கு உள்ளே நிற்கும்போது வெளியில் ஓடி ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டை ஒரு புணமாக தூக்கி எரியுது. அது என்ன எரியுதுன்னு பார்த்தா அங்கே அந்த அமேசான் காட்டில் இருக்கிற ஒரிஜினல் அனோகோண்டாவே வருது. ஸோ அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஸோ இது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் அனோகோண்டா பாம்பு இவங்களை விரட்ட ஆரம்பிக்குது. இவங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி அந்த அனோகோண்டா பாம்பு திங்க ஆரம்பிக்குது. இதுதான் கதை. ஸோ இப்படி திங்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே இங்கே நிறைய பேர் அது மாதிரி இறந்துருக்காங்கன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போது அது அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அதை அவங்க ஷூட் பண்ணியும் பார்க்குறாங்க. பட் அந்த அனோகோண்டா உண்மையில் சாகலை. இப்படியே போய்கிட்டுருக்கு. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும், இந்த லேக்கை விட்டு காலி பண்ணி போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது கூட ஒரு லேடியையும் பாம்பு பார்த்திங்கன்னா கடிச்சு தின்றுது. ஸோ கடைசியில் இந்த 4 பேர் மட்டும்தான் எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகி எப்படியாவது ஓடி போயிடணும்னு பார்க்குறப்ப நம்ம டேரக்டர் இருக்கார்ல, படத்தோட டேரக்டர், அவரையும் பார்த்திங்கன்னா அந்த அனோகோண்டா முழுங்கிட்டு துப்பிடுது. சரி, ஓகே, அவர் செத்து போயிட்டார் அப்படின்ட்டு அவருக்கு தலையில் ஒரு பன்னியை வச்சு மேலே டேப்பை போட்டு சுற்றி அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிட்டு பார்க்கும்போது தூரத்தில் பாம்பு வர மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பாம்பு வர மாதிரி இருக்குன்ட்டு ஓடி போயிடலான்ட்டு ஓடினா திடீர்னு நம்ம டேரக்டருக்கு உயிர் வந்துடுது. அவர் பின்னாடி பாம்பு வருதுடா ஓடியாடா அப்படின்னு சொல்லி சொன்னால் பாம்பு தலைவர் தலையில் இருக்கிற பன்னியை கூட மறந்துட்டு அதோடு சேர்ந்து ஓடுறாரு. ஸோ இப்படி தான் இந்த கதை ஓடுது. கடைசியில் இவங்க 4 பேரும் பொழைச்சிருவாங்களா, இந்த படம் எடுத்துட்டாங்களான்றது இந்த படத்தோட ஒரு இதான். ஸோ படம் பார்த்திங்கன்னா செம காமெடியாகவும் த்ரில்லராகவும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நன்றி.